ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடிகள் எல்லாம் போட்டு விட்டுருந்தோம். அதில் காய்கள் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்கான்னு பார்க்கலாம். காய்கள் வந்து முத்தி இருந்தது அப்படின்னா நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா நிறையாவே களைப்பில் வந்து வந்திருக்கு. எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இனிமேல் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கைக்கு ஏற்றுற மாதிரி வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து பிடுங்கி விடணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட புடலங்காய் கொடி வந்து பூ வச்சுருந்தது காட்டியது இல்லைங்களா. இன்னுமே அதில் வந்து பிஞ்சுகள் வைக்கலை. இதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட வெள்ளரிக்காய் வந்து இருந்தது இல்லைங்களா, அதில் வந்து அறுவடை பண்ணிடலாம். வெள்ளரி வந்து இந்த இடத்துல ஒரு 2 காய் வந்து இருக்குது. ஒன்று, அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. 2 காய் வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்படியே உள்ளே இருக்கான்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பீர்க்கன் வந்து இருக்குது. அதை அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. இதோட வெள்ளரி பார்த்திங்கன்னா இந்த கொடியில் மட்டுமே ஒரு 3 காய் வந்து பிடிச்சிருந்தது. அது 3மே வந்து அறுவடை பண்ணிட்டோம். இன்னும் பிஞ்சுகள் பாருங்கள், இதில் நிறையாவே இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. இதெல்லாமே இன்னும் 2-3 நாள் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். பீர்க்கணும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இதில் எல்லாம் பிஞ்சுகள் வந்து வச்சுருக்கு. அது எல்லாமே இன்னும் பெருசாகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீர்க்கங்காய் கொடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே செடி வந்து காய ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். இது வந்து சேப்பங்கிழங்கு நல்லாவே தலைய ஆரம்பிச்சிருக்கு. 3 கிழங்குமே பார்த்திங்கன்னா தலைஞ்சிருச்சு. நான் அழுகிருச்சுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து தலைஞ்சிருக்கு. இது ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து இது தலைஞ்சது, அதுக்கப்புறம் இது 2வது. இன்றைக்கி பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று, ஒரே ஒரு இலை மட்டும் வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சமாக இங்கே ஒரு வெள்ளரி ஒன்று இருக்குது பாருங்கள். அதையும் அறுவடை பண்ணிடலாம். நல்ல பெரிய காயாக வந்து இருக்குது. அடுத்தது இல்லை, இது வந்து இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து விதை எடுத்துக்கலாம். வந்து அப்படியே இந்த கொடியை போட்டு மூடி விட்டுறலாம். இல்லைன்னா மயிலிருந்து வந்துச்சுன்னா அப்படியே கொத்திட்டு போயிடும். அப்புறம் விதை வந்து நம்ம எடுக்க முடியாது. அப்படியே இந்த மாதிரி இலையை வச்சு கொஞ்சம் மூடி விட்டுட்டோம் அப்படின்னா விதை வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பழுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அழுகறக்க ஆரம்பித்தோன்னதையும் எடுத்த அப்படின்னா அளவாக இருக்கும் விதையை சேகரிக்கிறதுக்கு. அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே தேடிகிட்டே போகலாம். அப்படியே காய் இருக்கான்னு பார்த்துக்கலாம். பிஞ்சுகள் பாருங்கள். வெள்ளரி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று, அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது, அடுத்தது இங்கே ஒன்று வந்து நல்லாவே முத்திருச்சு. இதையும் அப்படியே விதைக்காகவே விட்டுருவோம். அடுத்தது இங்கே ஒன்று பிஞ்சு ஒன்று இருக்குது. இதுவுமே பெருசாகும். அடுத்தது இங்கே ஒன்று பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. நல்லா நீளமாக இருக்குது. இதோட பார்த்திங்கன்னா 5 வெள்ளரி வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது இது வந்து செடி அவரை. இது எல்லாமே பிஞ்சாக இருக்குது. இன்னும் பெருசாகணும். போன அறுவடையிலே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 காய் வந்து அறுவடை பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா இதுவுமே இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது. இந்த செடியிலையும் இங்கே ஒன்று, இங்கே எல்லாமே இருக்குது. அது எல்லாமே இன்னும் பிஞ்சு. அதெல்லாம் அடுத்த அறுவடையில் அறுவடை பண்ணிக்கலாம். இதுலேயுமே இப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லா பூக்கள் வச்சு பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பீர்க்கன் வந்து இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிடலாம். நல்ல ஒரு பெரிய காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு.
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தானாக ஒரு பாகக்காய் வந்து விதை முளைச்சிருக்கு. இந்த இடத்துல விதை விழுந்திருக்கும் போல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கு. அடுத்தது இங்கே ஒரு பீர்க்கன் வந்து இருக்குது. இதையே அறுவடை பண்ணிடலாம். இது வந்து இன்னும் பெருசாகணும். இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பீர்க்கனும் வெள்ளரியும் அறுவடை பண்ணியிருக்கோம். எவ்வளோ காயின்னு பார்த்துடலாங்க. பீர்க்கன் வந்து 3 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது வெள்ளரி ஒரு 5 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பின்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பீர்க்கனும் வெள்ளரிக்காயும் அறுவடை பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.